வணக்கம் குழந்தைகளா. அறம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பாட்டி, கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. எங்களுக்கு கதையை தொடர்ந்து சொல்லுங்க. பாடி, எங்களுக்கு இந்த கதை கேட்க ஆர்வமா இருக்கு பாடி. சரி பசங்களா, நான் அந்த கதையை தொடர்ந்து சொல்ற கேளுங்க. இது கதை நேரம். சரிங்க முத்து சார், போலீசார், நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரிங்க பிடி சார். நீங்கள் போகிற வழியில் சந்தேகப்படும்படி யாரையாஸ் பார்த்தீங்கன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க பிடி சார். சரிங்க போலீசார், அப்படின்னா யாரையாவது பார்த்தா நான் போன் பண்றேன். நான் ஏன் இந்த விஷயம் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, அந்த கிட்னாப்பரை நாங்கள் யாருமே பார்த்ததில்ல பிடி சார். அவனை பார்த்தது நீங்கள் மட்டும்தான். அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். சரிங்க சார். பிடி சார், உங்களுக்கு அந்த கிட்னாப்பருடைய முகம் நல்லா ஞாபகம் இருக்கா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சார். ஏன் மகேஷ் சார் அதே இப்போ கேட்குறீங்க? அந்த கிட்னாப்பருடைய முகத்தை நீங்கள் ஃபேஸ் ட்ராயிங் பண்ணுறவங்க கிட்ட கொடுத்து வரைய சொல்ல போகிறீங்களா? ஆமாம் சார், இதை நான் முன்னாடியே சொல்லணும்னு இருந்தேன். நீங்கள் தானே சொன்னீங்க இந்த விஷயம் டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியக்கூடாது சார். அதனால தான் இவ்வளோ நேரம் இந்த ஐடியாவை நான் சொல்லலை. ஆனால் சார், நமக்கு இப்போ வேறு வழி இல்லை சார். அதனால் நம்ம இந்த ஃபேஸ் ட்ராயிங் ஐடியாவை தான் செய்ய வேண்டும். உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னோடய பையனை கடத்தின விஷயம் தெரியக்கூடாது. நான் இதுவும் யோசிச்சுட்டேன் சார். நான் சந்தேகத்தின் பெயரில் தான் தேடுறேன்னு சொல்லிடலாம். அப்படி இல்லைனா சார், உங்களுக்கு தெரிந்தவங்க யாராவது இருக்காங்களா? சார், என்னோட மனைவிக்கு பேஸ் டிராயிங் வரைய நல்லாவே தெரியும் சார். என்ன பிடி சார் சொல்கிறீங்க? உங்களோட மனைவி இங்கிலீஷ் டீச்சர் தானே? ஆமா சார், என்னோட மனைவிக்கு நல்ல டிராயிங் பண்ற திறமை இருக்கு சார். அப்படின்னா பிடி சார், நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போய் அவன் முகத்தை வரைஞ்சி எடுத்துட்டு வாங்க. ஆமாம் பிடி சார், அதுவும் சரியான ஐடியா தான். சரிங்க சார். ஆனா முத்து சார், எனக்கு ஒரு சந்தேகம். கேளுங்க சார், உங்களுக்கு என்ன சந்தேகம்? நீங்க ஏன் உங்க பையனை கடத்தின விஷயம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்ல கூடாதுன்னு சொல்றீங்க சார்? அது நான் சொல்கிறேன் பிடி சார். அது ஏன்னா போலீஸுக்கு அந்த விஷயம் தெரிந்ததுன்னா அவங்க விஷ்ணுவை தேட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த கிட்னாப்பர் உஷாராயிருவான். ஓ, அப்படியா சார்? அதனால தான் முத்து சார் போலீஸுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றாரா? சரிங்க சார், நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரிங்க சார், நீங்கள் போயிட்டு வாங்க. சரிங்க பிடி சார், போயிட்டு அவன் முகத்தை வரைஞ்சிட்டு உங்கள் வைஃபை கூட்டிட்டு வாங்க. என்ன குழந்தைகளா, நம்ம திறமையானவங்களா இருக்க வேண்டும் குழந்தைகளா. என்ன குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதையோட பார்ட் 1ல இருந்து பார்ட் 19 வரைக்கும் நம்ம சேனல்ல இருக்கு குழந்தைகளா. நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு போய் பார்த்துக்கோங்க. இந்த கதை இதோட முடியல குழந்தைகளா. இந்த கதையோட பார்ட் 20யும் இருக்கு. அது அடுத்த வாரம் நம்ம சேனல்ல ஒளிபரப்பாகும் குழந்தைகளா.